கூலி படத்தை பற்றி ஏதோ ஒரு அப்டேட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்லைனுக்குள்ளே ஒரு 2 பேர் ஃபேன்ஸ் கூட்டம் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே என்ன வருத்தம்னா, ரஜினி சார் படத்துக்குன்னு ஏதோ ஒரு அப்டேட் வந்தால் அது மட்டும் வந்து ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு அப்டேட் மாதிரி அவங்களுக்கு தெரியும். எதுக்கு வந்து அவரோட படங்களில் வந்து ஐட்டம் சாங் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு அப்டேட் வச்சு ஒரு கண்டென்ட் போட்டிருந்தாங்க. ஏன் ஐட்டம் சாங் இல்லாமல் வந்து ஹிட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லையா? லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவர்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு காலத்தில் பாட்டு இல்லாமல் படம் பண்ண ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் சாங் வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி உருட்டி இருந்தாங்க. அதாவது இந்தியாவிலேயே இப்போ அதிகமாக கலெக்ஷன் பண்ணப்பட்ட படம் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று தங்கல் திரைப்படம். அதுக்கப்புறமேட்டு புஷ்பா 2 திரைப்படம் தான் அதிகபட்ச கலெக்ஷன் வந்துச்சு. அந்த படத்தில் என்ன இருக்குது, எல்லா பாட்டுமே ஐட்டம் சாங் தான். பொண்டாட்டி கூட ஆடுற மாதிரி பாட்டு வந்தாலும் சரி, கற்பனையில் வந்தாலும் சரி, அதுக்கப்புறமேட்டு ஒரு பார்ட்டி போய் பண்ணாலும் சரி, அதில் வந்து ஐட்டம் சாங் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டுலேயே ஒய்ஃப் கூட ஆடுற மாதிரி பாட்டையும் ஐட்டம் சாங் மாதிரி பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய இந்த குரூப்புக்குள்ளே வர பாட்டையும் ஐட்டம் சாங் மாதிரி பண்ணி தான் படமே பண்ணியிருக்காங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. எதுக்கு? நார்த் இந்தியா வரைக்கும் ரீச் பண்ணுறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹிந்தி மார்க்கெட்டில் ஐட்டம் சாங் இல்லாத பாட்டே கிடையாது, படமே கிடையாது. இப்போ தமன்னா அவர்கள் வந்து ஆஜிகி ராத்னு ஒரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க. என்ன படம்? 3-2ன்னு ஒரு படம். அந்த படத்தில் மிகப்பெரிய வந்து ரீச் ஆச்சு. இந்த காவலா பாட்டுக்கு பிறகுன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு வந்துச்சு. ரொம்ப பெரிய ஹிட்டு. அது வந்து ஒரு பெரிய கல்ச்சராக மாறி போச்சு. செலிப்ரேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் அந்த சாங் வைக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ரஜினி சார் கூட ஆடுற மாதிரி கூட அந்த பாட்டு கிடையாது. இந்த ஷோபின் இருக்கார்ல, அவருடைய தான் அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த பாட்டு வந்து செய்யப்பட்டிருக்குது. அதுக்கான விஷயங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இவங்க என்னென்னா, ஒரு வில்லன் குரூப்பில் வந்து நடக்கிற பாட்டு மாதிரி. இவளை ஏன் சொல்கிற, ஜெய்ஹிந்துன்னு ஒரு படம் தமிழில் வந்துச்சு ஒரு காலத்தில், அர்ஜுன் சாரோட படம். அந்த படத்தில் எல்லா பாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐட்டம் சாங் மாதிரி தான் வரும். படத்தோட டைட்டில் தான் வந்து ஜெய்ஹிந்த் அப்படிங்கிறது, நாட்டை காப்பாற்றணுன்ட்டு. ஆனால் ஐட்டம் சாங் வரும், அது எல்லாமே இருக்கும். ஒரே ஒரு மெலடி சாங் இருக்கும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் சாங் மாதிரி தான் இருக்கும். ஸோ எதுக்குன்னா, ஒரு படத்தை வியாபாரம் பண்ணுறதுக்கான விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். படத்தை வந்து பார்த்திங்கன்னா என்ன மெயின் செட்டில் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து விஜய் சாரோட ரசிகர்கள் சில பேர் வந்து ஆன்லைனுக்குள்ளே இருக்கிற, நான் ஆல்ரெடி எப்பயுமே சொல்லுவேன், ஆன்லைனுக்குள்ளே இருக்கிற அந்த டாக்ஸிக் மனநிலைக்குள்ளே இருக்கிற அந்த ரசிகர்கள் பேசுகின்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப இம்மெச்சூர்டாக இருக்கும். இவங்களோட ஒரே கான்செப்ட், ஒரே அஜெண்டா என்னென்னா, டெய்லி வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து தனக்கு பிடிக்காத ஒரு நடிகரை வந்து அவமானப்படுத்தணும், அவ்வளோதான். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நெரேட்டிவ் இருக்கும். ரஜினி சாரை பிடிக்கலாம், ரஜினி சாரை வந்து திட்டி கமெண்ட் போடணும். அதே மாதிரி கமல் சாரை பிடிக்கலாம், கமல் சாரை பிடிக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடணும். இதுதான் எல்லா ஃபேன்ஸோட விஷயத்தில் நடக்குது. இது ஜென்ரலாக இந்த 2K கிட்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது இந்த 90s முன்னாடி இருந்த அந்த கல்ச்சர், அதை எதுவுமே தெரியாமல், சினிமாவோட ஹிஸ்ட்ரி எதுவுமே புரியாமல், ஒரு குறுகிய மனப்பான்மையில் இந்த 2000 பிறகு ஒரு 10 படத்தை பார்த்துவிட்டு ஒரு நடிகரோட ரசிகராக மாறிட்டு, அவருக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வெறும் வன்மத்தை மட்டும் விதைச்சிக்கிட்டு இருக்கிறது தான். ப்ளஸ் இதில் வந்து கொஞ்சம் ரீச் கிடைக்கும், ட்விட்டரில் கொஞ்சம் ரீச் கிடைச்சா நமக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறனால கண்டமேனிக்கு வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த குரூப்பில் இருக்கிறவங்க பேசுகிற விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன். இவங்களுக்கு என்னென்னா, ஒரு படம் வந்து ஓடிடக்கூடாது. இப்போ இவங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு நடிகரோட படம் 500 கோடிக்கு மேலே தாண்டாது, அதுக்கு மேலே வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சவுத் இந்தியாவுக்கு மேலே மார்க்கெட்டே கிடையாது, நார்த் இந்தியாவில் பெரிய மார்க்கெட்டே கிடையாது. ரஜினி சாருக்கோ இல்லை கமல் சாருக்கோ நார்த் இந்தியாவில் மார்க்கெட் இருந்துச்சு. கமல் சாருக்கு முன்னாடியே பெரிய மார்க்கெட் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ரஜினி சார் ஃபீல்டுக்குள்ளே வந்தார். அப்புறம் அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி அவர் ஒரு இடத்துல வந்து நிற்கிறார். இப்போது தமிழ் சினிமாவில் பொட்டன்ஷியலாக 600 கோடி 700 கோடிக்கு மேலே மறுபடியும் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுக்குற அளவுக்கு இருக்கிற ஒரே திரைப்படம் வந்து 2 திரைப்படம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று கூலி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் 2. இந்த 2 திரைப்படத்துக்கு தான் வியாபார எல்லை வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போய் வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம், பல இடங்களில் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நிறைய ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கிறாங்க அப்படி இப்படின்னு. நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, ஏன் உங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? உங்களுக்கு பிடிச்ச நடிகர் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? இப்போ உதாரணத்துக்கு விஜய் சார் எடுத்துக்கலாம். விஜய் சாரோட படத்தில் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நடிக்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? ஏன் சஞ்சய் தத்தை கூட்டு வந்து நடிக்க வச்சாங்க? லியோ படத்தில் KGF 2 படம் வந்து ஹிட் ஆச்சுன்னு தானே கொண்டு வந்து நடிக்க வச்சாங்க. நார்த் இந்தியாவில் மார்க்கெட் இருந்தானே கூட்டு வந்து நடிக்க வச்சாங்க. அப்போ அது மல்டி ஸ்டாரிங் கிடையாதா? அதுக்கு மேலே நீங்கள் பெரிய ஆள்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு வரமாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து உபேந்திரா சார் கூப்பிட்டாலோ இல்லை வந்து அமீர் கான் சார் கூப்பிட்டாலோ ஒரு கேமியோக்கு வந்து நடினா வந்து யாரும் நடிக்க போதில்லை. நீங்கள் அந்தளவுக்கு படத்தில் கேரக்டர் இருக்கணும். உதாரணத்துக்கு பிகில்னு ஒரு படங்க, அந்த படத்தில் ஆனந்த்ராஜ் சார் வந்து ஒரு கேரக்டர் வந்து விஜய் சார் கூட படத்தில் வந்து ட்ராவல் பண்ணுவார். படத்துடைய லென்த்தை கருதி அவருடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் வந்து கட் பண்ணப்பட்டுருச்சான், நிறைய இடத்துல வந்து தூக்கிட்டாங்க. ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் வந்து போயிட்டாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒழுங்கான ஒரு சீக்வன்ஸ், அது ஆனந்த்ராஜ் சார் வந்து பார்த்திங்கன்னா போக்கிரி படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து விஜய் சார் கூட நடிச்சிருப்பாப்பில், அவருக்கு ஒரு ஸ்பேஸே கொடுக்காம அந்த படம் வந்து நடந்ததுனால அதுக்கப்புறம் அந்த படத்தையே நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் போயிட்டார். ஸோ அந்த மாதிரி ரஜினி சாரோட படத்தில் நடிச்சு இந்த சீக்வன்ஸ் வந்து போயிடுச்சு அப்படிங்கிறனால நாங்கள் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு வந்து எத்தனை பேர் பேசி கேட்டிருக்கீங்க? அந்த கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா ரஜினி சார் வந்து நடிக்க கூப்பிடவே மாட்டார். அவரோட படத்தில் வந்து அவர் இன்க்ளூட் பண்ணவே விட மாட்டார், ரஜினி சாரும் உட்பட, அவரோட டேரக்டரும் உட்பட. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த பேட்டை படத்தில் வந்து த்ரிஷா அவர்கள் வந்து ஒரு கேரக்டர் நடிக்கிறாங்க. மொத்தமாக 7 நிமிஷம் தான் அவங்களுக்கு கேரக்டர், ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் அந்த கேரக்டர். அதுலேயும் பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் வராது. பட் ஆனால் ரசிக்க முடியாத காட்சிகள் வந்து அவர் படத்தில் வந்து வைக்கப்பட்டிருக்கும்.
அந்த 7 நிமிஷமாக இருந்தாலும் இல்லை வந்து சிம்ரன் அவர்கள் வந்து நடித்த அந்த ஒரு 20-25 மினிட்ஸாக இருக்கட்டும், இது வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ரோலாக இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தில் வந்து கொண்டு வந்து சேர்த்துறாங்க. ஆனால் இதே மாதிரி அஜித் சாரோட படங்களையும் விஜய் சாரோட படங்களையும் ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டர் இருக்கா? ஏன் விஜய் சாரோட மிக முக்கியமான ஹிட்டான படத்தை நீங்கள் எடுத்துங்க, துப்பாக்கி படம், கத்தி படம், இதில் ஹீரோயினுக்கு எங்கே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது சொல்லுங்கள்? ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டர் எங்கே இருக்குது? அவரோட படத்தில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமாக ரொம்ப நல்ல திரைப்படம் ஹீரோயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த படம் ஒரே ஒரு படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காவலன். ரொம்ப அற்புதமான படம். தங்கச்சி கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த படம் வந்து வேலாயுதம். அதை தவிர்த்து வேறு என்ன படம் இருக்குது? கேள்வி கேட்கணுன்னா எவன் வேணாலும் எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற இந்த ட்விட்டருக்குள்ளே இருக்கிற இந்த குறுகிய மனப்பான்மை உள்ள இந்த ஜீவன்கள்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் புரிய வைக்க முடியாது. ரஜினி சார் 50 வருஷம் சினிமாவுக்குள்ளே கடந்து தன்னோட லைஃப்பில் தன்னுடைய கான்டாக்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ தன்னுடைய ஃபேம் அப்படிங்கிற விஷயத்தை எந்த அளவுக்கு கொண்டு போய் இண்டஸ்ட்ரி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும், 100 நாடுகளுக்கு கொண்டு போய் படத்தை ரீச் பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தை கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க. எந்திரன் திரைப்படம் வந்து வியாபார எல்லையை வந்து வெளிநாடுகளில் கொண்டு போய் பெரிய அளவுக்கு சேர்த்துலைன்னா இப்போ இவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் எந்த ஹீரோக்குமே கிடையாது. ரிஸ்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் இது. டெக்னிக்கல் ரிஸ்க் அப்படிங்கிறது, அதே மாதிரி வந்து டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ரிஸ்க் அப்படிங்கிறது கமல் சார் இது. இவங்க 2 பேர் எடுத்த ரிஸ்க்கை வச்சு தான் அஜித் சார், விஜய் சார், விக்ரம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து பிடிச்சிட்டு இப்போ இருக்கிறாங்க. அவங்களோட பாதையில் தான் இவங்க எல்லாருமே நடந்து போயிட்டுருக்காங்களே தவிர இவங்களுக்குன்னு ஒரு தனி பாதை உருவாகவே கிடையாது. இவங்க அந்த பாதைக்குள்ளே நடந்ததே கிடையாது. முதல்ல இவங்களுக்கு அந்த பாதை எங்கே இருக்குன்னே முதல்ல தெரியாது. விஜய் இப்போ ரஜினி சாரோட படம் வந்து அதிக தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணி ஒரு மார்க்கெட்டை உருவாக்காமல் போயிருந்தா, தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு மார்க்கெட்டை உருவாக்காமல் போயிருந்தா இவங்களாம் எந்த இடத்துல இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ எப்படி தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஒரு காலத்தில் இருந்துச்சுல அந்த இடத்துல இருந்திருக்கும். பாகுபலி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் கொடுத்த அந்த மார்க்கெட்டை வச்சு தான் தெலுங்கு இண்டஸ்ட்ரி இப்போ பெரிய அளவுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. KGF 2 அப்படிங்கிற படம் கொடுத்த அந்த பெரிய மார்க்கெட்டை வச்சு தான் இப்போ வந்து கர்நாடக இண்டஸ்ட்ரி பெரிய அளவுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி விஜய் சாரோ அஜித் சாரோ இந்திய லெவலில் தமிழ்நாட்டுடைய மார்க்கெட்டை இந்திய லெவலில் கொண்டு போன ஒரு படத்தை காட்டுங்க, ஒரே ஒரு படத்தை காட்டுங்க. இல்லவே கிடையாது. இந்திரன் படம் மாதிரியோ இல்லை வந்து கமல் சார் வந்து தசாவதாரம் படம் எடுத்தார்ல அந்த மாதிரி ஒரு பெஞ்ச்மார்க் படம் ஒன்று பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை நீங்கள் காட்டுங்க. ஆக்டிங் வைஸாக இருக்கட்டும் இல்லை வந்து டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற படமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு படத்தை காட்டுங்க. கிடையவே கிடையாது. நம்ம பல வீடியோவில் பண்ணியிருக்கோம். முதல்ல வந்து மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்கலாம் அவங்க எப்படி வந்து தான் இண்டஸ்ட்ரி வளர்த்ததுக்கு துடிக்கிறாங்க அப்படின்னு முதல்ல பாருங்கள். இப்போ உடனே இதை சொன்னோம்னு வச்சுங்களேன், இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கமெண்ட்ல உட்காந்துக்கிட்டு இல்லை எங்களுடைய தளபதியோட படம் வரும்போது நீங்கள் இப்படி பேசிட்டீங்க அப்படி பேசிட்டீங்க. முதல்ல விமர்சனத்துக்கும் அசிங்கமாக பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. விமர்சனம் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரியில் வளர முடியாது. இப்போ அரசியலுக்குள்ளே வந்தோடனே விஜய் அவர்களை விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. விமர்சனம் பண்ணாமல் நீ எப்படி ஜெயிப்ப? எப்படி உனக்கு விசிபிலிட்டி வரும்? நீ யாருன்னு ஒன்று கேள்வி கேட்க. இப்போ வீட்டுக்கு வர ஓட்டு கேட்டு வர, நீ யாருன்னு கேட்கணும். கேட்டால் அதுக்கு நீ பதில் சொல்லணும். பதில் சொல்லாமல் நீ பாட்டுக்கு போயிட்டேன்னா என்ன எதுக்கு கேள்வி கேட்குற? மற்றவங்களாம் கேள்வி கேட்டே நீ கேட்கக்கூடாது. ஒன்று என்ன கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். அதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரியில் இப்போ ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாத்த படம் வந்து ஃபெயிலியர் ஆகிற டைமு. அண்ணாத்த திரைப்படம் வந்து அந்த டைமில் வேறு படம் வராதனால போட்ட காசு எடுத்துட்டாங்க. ஆனால் கமர்ஷியல் ரீதியாகவோ விமர்சன ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து பெரிய பின்னடைவை வந்து சந்திச்சுது. ஆனால் அந்த படம் இருக்கு இல்லைங்க, அந்த படம் வந்ததுக்கப்புறம் விமர்சனத்துக்கு எவ்வளவு கேவலமாக விமர்சனம் பண்ணாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த வயசுக்கு அப்புறமேட்டு அவர் வந்து எதுக்கு நடிக்க வராரு, இதுக்கப்புறம் நடித்து அவர் என்ன ப்ரூவ் பண்ண போகிறாரு அப்படி இப்படின்னு உருட்டிட்டு கிடந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலர் படம் வந்து வெற்றி அடைஞ்ச பிறகு அப்படியே எல்லாரும் ஆஃப் ஆகிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க. ஜெயிலர் மட்டும் தானே, மற்ற படம் எங்கே ஓட போகுது அப்படின்னாங்க. அப்போ லால் சலாம் படம் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணார். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் படத்துக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமோ அது கிடச்சிருச்சு. அந்த படம் வந்து ஓடிடிலேயே ஓரளவுக்கு நல்ல பேர் வாங்குச்சு. ஆனால் அதை விட மாட்டாங்க. லால் சலாம் படத்தை தான் அவருடைய கடைசி படமாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு படம் வந்தது வேட்டையன் திரைப்படம். வேட்டையன் திரைப்படம் இந்த மாதிரி அஜெண்டா டிரைவனாக பேசிகிட்டு இருக்கவங்களே 330 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வந்துச்சுருந்தாங்க, 400 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கலெக்ஷன் வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரே ஒரு ஹீரோக்கு மட்டும் தான் கலெக்ஷன் வந்தால் அதுக்கு உண்மை. வேறு எது சொன்னாலும் உண்மை கிடையாது. ஆனால் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு சங்கம் இருக்குது. அந்த சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த வியாபாரம் பண்ணுவாங்கல்ல டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்களுக்கு ஒரு சங்கம் இருக்கும். அங்கே வந்து வர ரிப்போர்ட்டில் ஒரு கலெக்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் ஆன்லைனுக்குள்ளே வந்து ப்ரொமோட் பண்ணுறதுல ஒரு கலெக்ஷன் போடுவாங்க. ஆனால் அதுதான் உண்மைன்னு இவங்க நம்புவாங்க. ஆனால் மற்ற யார் சொன்னாலும் பொய்யாமா. இதே சன் பிக்சர்ஸ் வந்து அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் போட்டால் அது பொய், ஆனால் மற்றவங்க போட்டால் அது வந்து உண்மை. விக்கிபீடியாவில் வந்து இவங்க என்னென்னமோ எடிட் பண்ணி போட்டு பார்க்குறாங்க. எப்படி போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா முதல் 2 இடத்துல வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஜெயிலர் திரைப்படமும் 2.0 திரைப்படம் தான் ஃபஸ்ட் 2 இடத்துக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் தான் லியோ திரைப்படம் வருது. ஆனால் எப்படியாவது மேலே கொண்டு இருந்தாலும் இவனும் ஏகப்பட்ட வெப்சைட்டை போட்டு உருட்டி பார்க்குறாங்க. என்னன்னா நீங்கள் பண்ணாலும் உண்மையை மறைக்க முடியாது. எத்தனை நாளைக்கு அந்த உண்மையை நீங்கள் வந்து கொண்டு போயிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போது விஜய் சார் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு யாரும் எதிர்பார்க்கல, ஜெயிக்கணும்னு தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க.
ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து எல்லாருமே பேசி எல்லாருமே ரசிச்சுட்டு இருந்த ஒரு ஹீரோவை எங்களை தவிர வேறு யாருமே ரசிக்கக்கூடாதுங்கிற ஒரு இடத்த நோக்கி நீங்கள் நகர்த்திட்டீங்க. அதுதான் உங்களுக்கு அரசியலையும் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. கண்டிப்பாக டெய்லி இதே சண்டை காமெடியாக இருக்குது, சிரிப்பாக தான் இருக்குது. என்ன இவங்கெல்லாம் வந்து அரசியலுக்குள்ளே வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. எதிர்கட்சி சார்ந்தவனாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டுமே, அரசியலுக்குள்ளே ஒரு ஓட்டு கிடைக்கிறதா இருந்தால் கூட அந்த ஒரு ஓட்டை நமக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் ஓட்டெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது, அங்கே 2 ஓட்டு நாங்கள் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த ஒரு ஓட்டு போச்சுன்னா ஒரு ஓட்டில் தோற்ற தொகுதி ஏகப்பட்டது இருக்குது. இப்போல்லாம் ஓட்டுன்னு எழுதுனாலே நீங்கள் அதை வந்து வாங்கிக்கணும். அந்தளவுக்கு உங்களுக்கு திறமை இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த அரசியலே பண்ண முடியும். என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறதோ. ஒரு ஐட்டம் சாங் ஒரு படத்துக்கு வருது அப்படின்னா அந்த பாட்டு எப்படியாவது ஹிட் ஆயிருமோ, ஹிட் ஆயிடுச்சுன்னா நமக்குலாம் இந்த மாதிரி அம்மியிலேயே லோகேஷ் கனகராஜ் வந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் நம்ம படம் பண்ணவே இல்லையே, அமீர் கான்லாம் கூட்டத்தில் நடிக்க வச்சிருக்காரு அப்படிங்கிற வைத்தறிச்சலில் பேசுகின்ற விஷயம் தானே தவிர மற்றபடி ஒன்றுமே கிடையாது. பூஜா ஹெக்டே அவர்கள் இது வரைக்கும் நான் ஹீரோயினாக நடித்த படம் தான் சரியாக ஓடாமல் இருக்குது. எல்லா படங்களும் அதில் அடுத்த லிஸ்ட்டில் வந்து ஜனநாயகன் திரைப்படம் வந்து வருது. ஓடுமா ஓடாதாங்கிறது காலம் தான் நினைக்கணும். விஜய் சாரோட கடைசி படம், அரசியலுக்கு முன்னாடி வரப்போகின்ற கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2026 ஜூன் மாதத்துக்கு அப்புறமேட்டு அடுத்த படத்தை அறிவிப்பாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு கிடக்காங்க. எது நடக்குதுங்கிறத பொறுத்துன்னு பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தெளிவாக நடக்கும். இதே மாதிரி வந்து டெய்லி நெகட்டிவிட்டியை மட்டுமே பரப்பிட்டு கிடந்தாங்கன்னா கண்டிப்பாக பெரிய இடத்துக்கு போய் சேராது. அது வந்து நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம நாளைக்கு பாட்டு ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி அப்டேட்டும் கொடுத்தாச்சு. ப்ளஸ் வந்து ட்விட்டருக்குள்ளே வந்து அந்த டிஸ்கஷனையும் ஒரு டிஸ்கஷன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிறத பேசி முடிச்சிட்டேன். உங்களோட கருத்தில் கமெண்ட் எழுதுங்க, இன்னும் நிறைய பேசுவோம். இப்போதைக்கு ஃபோனில் பண்ணிட்டு இருக்கனால சரியாக பண்ண முடியல. அதாவது அந்த போஸ்ட்டெல்லாம் நிறைய போட்டு யார் யார் என்னென்ன கேள்வி கேட்டாங்க அதுக்கெல்லாம் பதில் கரெக்டாக போட முடியல, ஸ்க்ரீன்ஷாட்டோடு போட முடியல. சிஸ்டம் கூடி சீக்கிரம் ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணதுக்கப்புறமேட்டு யார் யார் என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்வியை போட்டு அதுக்குண்டான பதில் பேசுறதுக்குண்டான விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், மிக விரைவில் வந்து அதுக்கான விஷயங்கள் வருது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.